ஆண்டுடைய முதல் வீடியோ தொடக்கம் யாரு அப்படின்னா வெற்றி மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலையில இருந்து எனக்கு முதல்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அருகே உள்ள செம்மேடு ராஜா அவருடைய கட்டத்துல இருக்கான். அதுல முதல்ல பொங்கல்னா என்ன? இது பொங்கல் திருவிழா வந்து எத்தனை வகையான பொங்கல் இருக்கு? சரி, எருதாட்டுனா என்ன? எருதாட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏன் பயன்படுத்துறோம்? பொங்கலுடைய வகைகள் பத்தி அதோடைய சிறப்புகள் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஏன் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா எருதாட்டம் வந்து நடத்துறீங்க? எருதாட்டம் நடத்துறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ரொம்ப பிரம்மாண்டம் தோரணையா இருக்கு. இது எப்படி வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். நாம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் முத்துநாயகன்பட்டி கிராமம் செம்மேடு அருகே உள்ள செம்மேடு ராஜா அவருடைய கட்டத்துல இருக்கோம். செம்மேடு ராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி மன்னன் சொல்லக்கூடிய ஒரு காங்கேயங்காலை வந்து வளர்த்துறாரு. இந்த வெற்றி மன்னனுடைய சிறப்புகள் என்ன மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல்னா என்ன, எருதாட்டம்னா என்ன என்று பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டுடைய முதல் வீடியோ தொடக்கம் யாரு அப்படின்னா வெற்றி மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலையில இருந்து எனக்கு முதல்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். வணக்கம் பிரதர். சொல்லுங்க சார். உங்களுடைய பேருங்க? சார் ராஜாங்க சார். சரி, ஓகே. நம்ம இந்த ஆண்டினுடைய முதல் தொடக்கம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலையோட நம்ம இருக்கோம். சரி ராஜா, வந்து இந்த மாட்டுடைய பெயர் என்னங்க? வெற்றி மன்னன் எக்ஸ்பிரஸ். மன்னன் எக்ஸ்பிரஸ். சரி, ஓகே. வெற்றி மன்னன் எக்ஸ்பிரஸ் சொல்லி ஏன் பேர் வச்சீங்க? ஆனா வெற்றிங்கிறது வந்து போன வீடியோ தான் சொல்லியிருந்தோம். சரிங்க. வெற்றிங்கிறது வந்து அவங்க கண்ணில் வச்சிருந்தாங்க. மன்னன் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம அடையாளம். அதனால மன்னன் வெற்றி மன்னன் பேர் வச்சு எக்ஸ்பிரஸ் இடம் இல்லை. சரிங்க. அதனால வந்து வெற்றி மன்னன் மட்டும் எனக்கு பேர் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. சரி, ஓகே. நம்ம வெற்றி மன்னன் வந்து எங்க வந்து எடுத்துட்டு வந்தீங்க? ஆனா நம்ம போன வீடியோ சொல்லியிருந்தோம்னா வைகுந்தத்துல சொல்லணும்னா போன வீடியோலயே. சரிங்க, வைகுந்தத்துல இருந்து எடுத்துட்டு வந்தீங்க. சரி, நம்ம வெற்றி மன்னன் வந்து பாத்தீங்கன்னா வருமானத்து வந்து ரொம்ப சிறிய நபரா இருந்தாரு. இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டம் தோரணையா இருக்கு. இது எப்படி வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? ஆனா அப்படியே எடுத்துட்டீங்கன்னா எல்லா கடைக்கும் நம்ம வந்து டெய்லியும் ஒரு 200 ரூபாய் 250 செலவு பண்ணணுமா வந்து இந்த கடைசி வந்துருக்கலாம். நம்ம போடாம விட்டுட்டா ரொம்ப காலம் அழிச்சிடும். சரிங்க. அது நம்ம கட்ட ஒரே மெயின்டெனன்ஸா அதனால அப்படி பண்ணுதுங்கண்ணா. அதனால வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாண்ணா. சரி, இந்த நம்ம தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொங்கல். ஆமா. அந்த பொங்கல்னா என்ன? பொங்கல் திருவிழாவை ஏன் வந்து நம்ம கொண்டாடுறோம்? அதோடைய காரணம் என்னன்னு சொல்லி ஒரு சில கேள்விகள் சொன்னீங்கன்னா அதுல முதல்ல பொங்கல்னா என்ன? ஆனா பொங்கல்லாம் வச்சுக்கன்னா நம்ம வந்து வருஷத்துல ஒரு முறை வந்து நம்ம காட்டுல வந்து நெல் நடுவாங்க. சரிங்க. வந்து என்ன சொல்றதுன்னா வச்சுக்க வந்து வீட்டுல வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நெல் அடிப்பாங்க. இந்த சைடு தஞ்சாவூர் சைடுல 2 பூவா 3 பூவா அடிப்பாங்க. சரிங்க. சரி, நம்ம சைடுல வந்து 1 பூவா அடிப்பாங்க. சரிங்க. இப்ப பொங்கல் திருவிழான்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெல்கருவி வந்து விளைய வச்சு ஒரு விவசாயி வந்து அவங்க வீட்டுல அடிச்சு வந்து அந்த நெல் மூட்டைகள்ல வீட்டுல வந்து அடிச்சு அவரை வந்து ஒரு பிடி அரிசி எடுத்து 1 பிடி 2 பிடி அரிசி எடுத்து நெல்ல வந்து ஒரு நாளை குச்சி பொறைச்சி பொங்கல் வைக்கிறதெல்லாம் வந்து பொங்கல்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அதாவது நெல்மணிகளை வந்து பாத்தீங்கன்னா விளைவித்த நெல்மணிகளை கொண்டு வந்து அது வந்து பாத்தீங்கன்னா காட்டில வந்து விளைந்த நெல்மணிகளை நமக்கு நன்றி செலுத்தும் விதமா என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமா அவருக்கு வந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல். அதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம வந்து ஏதாச்சும் சொல்றோம்னா வச்சுக்க எல்லாத்துக்கும் பயன்படுறது நம்ம காலைகளும் பசும்பால் நாட்டு பசும்பாடுகள் மட்டும்தானா? சரிங்க. நாட்டு மாடுகள் மட்டும்தானா? சரி, ஓகே. சரி, பொங்கல் பத்தி சொன்னீங்க. சரி, பொங்கல் திருவிழா வந்து எத்தனை வகையான பொங்கல் இருக்கு? பொங்கல்ல வந்து எத்தனை வகையான பொங்கல் நமக்கு இருக்கு? ஆனா நம்ம பொங்கல் பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து முதல்ல வந்து காப்பு கட்டு சொல்லுவாங்கன்னா முதல்ல வந்து போகி பண்டிகை, அது காப்பு கட்டு. சரிங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பொங்கல் சொல்லுவாங்கன்னா. சரிங்க. மூணாவது வந்து பட்டி பொங்கல் சொல்லுவாங்க. சரிங்க. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கரிநாள் சொல்லுவாங்க. கரிநாள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் சொல்லுவாங்க. சரிங்க. சரி, முதல்ல இதுக்குள்ள வேறுபாடு என்ன? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா போகி பண்டிகைனா என்ன, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தை பொங்கல்னா என்ன, மாட்டு பொங்கல்னா என்ன, உழவர் திருநாள்னா என்ன? இதுல வந்து இந்த பொங்கலுடைய வகைகள் பத்தி அதோடைய சிறப்புகள் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல.
நான் இப்ப முதல் போகி பண்டிகை வருது. அதாவது காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க, போகி பண்டிகை சொல்லுவாங்க. பழைய துணியை எரிச்சிட்டு புது துணியே சொல்றாங்க. அந்த காலத்துல வந்து இப்ப வந்து புதுமையே சொல்றாங்க. அப்பா கூட சொல்லுவாங்க பொங்கல் வந்தா வருஷம் இருக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால போகி பண்டிகை பழச விட்டு புதுசா போடுறதே போகி கழிதலும் புதுமை பழச வந்து முடிச்சிட்டு புதுமை வரவேற்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா போகின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பொங்கல் சொல்றாங்க, தை பொங்கல் அல்லது பெரும்பொங்கல் அந்த வருஷம் வந்து வரவேற்கிற மாதிரி தை 1ஆம் தேதி வரவேற்கிற மாதிரி அதாவது பெரும்பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து காடுகள் வந்து நன்றி செலுத்தும் விதமா வந்து சிறந்த பண்டிகை வந்து தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது மாட்டு பொங்கல் ஒண்ணு இருக்கு. மாட்டு பொங்கல்னா இப்ப வந்து நம்ம 1ஆம் தேதி வந்துன்னா நம்ம வந்து காட்டுல வந்து நெல்லை வந்து ஊற வச்சு வயல் அடிச்சு சேர அடிச்சு நெல்ல போட்டு நெல்லை வரைச்சு விடுவாங்க, தூக்கி விடுவாங்க. சரிங்களா? அதை தூக்கி விட்டு 22 நாள் கழிச்சு புடுங்கி நம்ம வயலில் நெல் நடுறோம்ல நாட்டை புடுங்கி நடுவாங்க. அதை நட்டு 90 நாள் கழிச்சு தை மாடுகளை கடைசி அறுவடை செஞ்சு நம்ம பட்டி பொங்கல் வந்து வீடு வந்து சேரும். அந்த காலத்துல இதுதான் சொல்லிக்கிறாங்க. இப்ப வர முன்னாடியே அடிச்சிடறாங்க, பின்னாடியே அடிச்சிடுறாங்க. அதுக்கு நம்ம மாட்டை எல்லா இதுக்குமே நம்ம நாட்டுக்குனா மாடுகளை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. அந்த காலத்துல இப்ப வந்து டிராக்டர் வந்துருச்சு, நாட்டு மாடுகளுக்கு பயன்படுத்துறாங்க. அதனால வந்து மாடுங்களுக்கு ஓசரம் அன்னைக்கு மாடுங்களை வந்து குளிப்பாட்டி அழகுபடுத்தி கொம்புக்கு மாலை சுத்தி நம்ம வருஷத்துல 364 நாள் கஷ்டப்பட்டு ஒரு நாள் மட்டும் அதுக்கு வேலை இல்லாம அதை நம்ம கொண்டாடுறதா பட்டி பொங்கல், மாட்டு பொங்கல். அதாவது நன்றி செலுத்தும் காளைகளுக்கு நன்றி செலுத்தும் காளை, பசுமாடு, கன்றுகள் அனைத்து மாடுகளுக்கும் மாட்டு பொங்கல். அதுக்கு அடுத்தது காணும் பொங்கல், உழவர் திருநாள், கருநாள் சொல்றாங்க, சூரிய பொங்கல் சொல்றாங்க. இந்த 4 விதமா சொல்றாங்க. அதனுடைய சிறப்பு அது எப்படி சொல்றீங்க? இப்ப மாடு கஷ்டப்பட்டுச்சுங்களா, அதே மாதிரி கருநாள் வச்சுக்க நம்ம சூரிய அஸ்தமானதுக்கு முன்னாடியே நம்ம சூரிய நமஸ்காரம் சூரியனுக்கு பொங்கல் வச்சு நாம சாமி நன்றி செலுத்துறோமா காலையில பொங்கல் வச்சு பண்றதான் இந்த உழவர் திருநாள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா. அதாவது சூரியனுக்கு அதாவது நம்ம வந்து விவசாயத்துக்கு முக்கிய இது என்னன்னா, அதாவது நீர் தேவை, ஒளி தேவை. அந்த ஒளி என்னன்னா சூரிய ஒளி. அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நன்றி செலுத்தும் விதமா கொண்டாடக்கூடிய பண்டிகை பேர் வந்து சூரியன் பொங்கல், உழவர் திருநாள், காணும் பொங்கல் என்ற ஒரு பேர்ல வந்து அழைக்கிறோம். சரிங்க, சரி, ஓகே. சரி, இப்ப வந்து பொங்கல்னா என்ன, பொங்கலோட வகைகள் பார்த்தோம். சரி, ஓகே. சரி, நம்முடைய சேலம் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்துன்னா எருதாட்டம். சரி, எருதாட்டம்னா என்ன, எருதாட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏன் பயன்படுத்துறோம், அதனுடைய சிறப்புகள் என்ன, அது தொடர்பான செய்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம் பயனுள்ளதா. எருதாட்டம்னா என்ன? ஆனா எருதாட்டுனா பாத்தீங்கன்னா போன வீடியோ சொல்லியிருந்தோம், கொஞ்சம் கம்மியே சொல்லியிருந்தோம். இதை வந்து முழுமையே சொல்றாங்க. சரிங்களா? ஒரு ஊர்ல பண்டிகை போட்டதால வச்சுக்க, ஒரு பண்டிகை போட்டாச்சு அந்த ஊருக்காரங்க வந்து முறையா வந்து வெத்தலை பாக்க வச்சு எங்க ஊருக்கு மாடு கொண்டுட்டு வாங்கன்னு வருவாங்க. வந்து வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு போயிருவாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாள் 3 நாள் இதுக்குள்ள வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து நம்ம மாடு அட்வான்ஸ் கொடுத்தா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து மாடுகளை வடம் போட்டு பூ மாலை அணிஞ்சு பொட்டு வச்சு அவங்க ஊருக்கு இங்கிருந்து எங்க இருந்தாலும் நம்ம சேலம் மாவட்டத்துல எங்க இருந்தாலும் மாடு நடந்தே போகும். நடந்து போய் 2 நாளைக்கு முன்னாடியே போயிடுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு எரு ஆடிட்டு மறுபடியும் மாடு நடந்தே வரும். ஆனா இப்பதான் வேற மாதிரி இருக்கு. ஆனா முன்னாடி வந்து நடந்த விதம் வந்து இப்படித்தான், அந்த காலத்துல இப்படித்தான். அதே மாதிரி மாடாக புரிஞ்சுட்டாலும் ஒரு மாடு நம்ம வீட்டுக்கே வந்துடும். ஒரு சில மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா தடத்தை கண்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஒரு சில மாடுகளும் 160% மாடு வீட்டுக்கு வந்துடும், நடந்தே போகுது. இப்ப ஜெனரேஷன் நம்ம ஆட்டுகளை வச்சுட்டு போறோம். அதனால நிறைய மாடு போய் மிஸ் ஆயிருதுங்க. எருவாடு மிஸ் ஆகுது இல்ல, ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி எதுவுமே மிஸ் ஆயிருது. சரிங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா மாடுகளை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரும்போது எருதாட்டத்துல இது மாதிரி ஆகுது. சரி, எருதாட்டம்னா என்ன? எருதாட்டம்னா பாத்தீங்கன்னா இப்ப வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வாங்கி போடுறாங்க. முன்ன சொல்லியிருந்தீங்களா, கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போனது பிறகு அந்த ஊர்ல வந்து புடிச்சிட்டு போய் அந்த மாரியம்மன் கோயில் முன்னாடியோ காளியம்மன் கோயில் முன்னாடியோ நிறுத்தி அதுக்கு தலையில பூ வச்சு கழுத்துல மாலை போட்டு இடுப்புல மாலை போட்டு அதுக்கு முன்னாடியே உரம் போட்டுருவாங்க. பூ போட்டு சந்தனம் சிகப்பு வச்சு அதுக்கு பூஜை போட்டு 3 முறை சுத்தி அதுக்கு பிறகு ஆடுறதா எருதாட்டம். எருதாட்டம்னா எப்படி வச்சுக்கீங்களா, எருதாட்டம்னா பொம்மை இருக்குங்க. பொம்மை இப்படி காரணமா வச்சுக்கீங்க, முன்னாடி காரணமா வச்சுக்கீங்க. ஒடியாவது பொம்மை அடிச்சு தூக்கி போட்டு ஆடுற பேர்தான்
எருதாட்டம் அதுதான் சேலம் மாவட்டத்துல புகழ் பெற்றதா இருக்குது. ஏன் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா எருதாட்டம் வந்து நடத்துறீங்க? எருதாட்டம் நடத்துறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு காரணம் என்ன? நம்ம எருதாட்டம் ஆடுறத பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்கிறதுக்கோசம் காட்டுல விழாம விளைஞ்சாச்சா அதுக்கு முன்ன வந்து வீட்டுல சாப்பாடு. சரிங்க. அதுக்கு சாப்பாடு நல்லா வெள்ளாம விளையுன்னா நம்ம கோயில்ல போய் எருதாடுறோம்ல. சரிங்க. அது கோயிலை சுத்தி வந்தாதான் மழை பெய்யுற ஒரு ஐதீகம். அது சுத்தி வரணும். 3 முறை சுத்தி வருவாங்க. கோயில வந்து 3 முறை சுத்தி வந்தா வந்து மழை வரும்னு சொல்லி ஐதீகம் இருக்கு. ஐதீகம் இருக்குது. அந்த வந்து அப்படி மழை வந்து அப்படின்னா வெள்ளாம வரும். வெள்ளாம வந்து நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உணவு இல்லாம பஞ்சம் இல்லாம இருக்கும். அதுக்காக என்ன பண்ணீங்கன்னா எருதாட்டம் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நடத்துறீங்க. இதை பத்தி யார் உங்களுக்கு சொன்னாருங்க இந்த கருத்து? இந்த கருத்தை பத்தி அப்பாவோட அப்பா சொன்னாருங்க. சரிங்க. இப்ப நம்ம அப்படியே பின்பற்றுறாங்க. இப்ப இந்த காலத்துல வந்து பாருங்க, இப்ப எங்க காடுலாம் இருக்குது. சரிங்க. எங்க காட்டுல நம்ம சோள பயிர் தான் வரைச்சிருக்கிறோம். சரிங்க. நெல் வரைச்சிருந்தோம். சரிங்க. இப்ப சோள பயிர் வரைச்சிருக்குது. சரி, ஓகே. எருதாட்ட ஆடினாச்சுக்க முன்னோர் கால் வந்து எருதாட்ட ஆடினா மழை போயின்னு அந்த காலத்துல ஒரு இது நம்பிக்கையா வச்சு எருதாட்டினாங்க. அதே மாதிரி எருதாட்டு ஆட்டினாங்க. இதை வந்து மறுபடியும் தொடரணும்னு என்னோட இது. சரிங்க. எருது ஆட்டா ஒரு மாதிரி பார்த்து ஆட்டுங்க. சரி, அதாவது எருது வந்து பாத்தீங்கன்னா வளம் வந்து 3 மணி வளம் வந்து கோயில வந்துச்சு அப்படின்னா மழை பொழியும் சொல்லி முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. அது ஐதீகமா இருக்கு. நம்ம தமிழுடைய பாரம்பரியம் பண்பாடு வந்து அப்படியே வாழைய வளையானது கடைபிடிச்சிட்டு இருந்திருக்கேன். நம்ம சேலம் மாவட்டத்துல எத்தனை ஒரு காளைகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு? ஆனா ஒரு 600-700 காளைகள் இருக்குங்களா நம்ம பகுதியில வந்து 600-700 காளைகள் வந்து பாத்தீங்கன்னா வளர்த்தக்கூடிய நிகழ்ச்சி மேற்கொள்ளக்கூடியதா இருந்துட்டு இருக்கு. சரி பிரதர், ஓகே. வந்து இந்த பொங்கல் திருவிழா பத்தி இந்த ஆண்டு பத்தி உங்களுடைய எதிர்பார்ப்பு, வெற்றி மன்னன் பத்தியும் சரி பொங்கல் பத்தி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பொங்கல் நல்லா போனவங்களுடைய நம்பிக்கை வேணும். சரிங்க. வெற்றி மன்னன் நல்லா ஆடுவாங்கணும். சரிங்க. வெற்றி மன்னன் எது மாதிரி ஆட்டம் ஆடுவார்னு எதிர்பார்ப்பு? நல்லா சுத்தி அடிக்கிற ஆட்டம் ஆடுவாருங்க. சுத்தி எடுத்து அடிக்கக்கூடிய ஆட்டம் வந்து சிறப்பா ஆடுவார்னு சொல்லி எதிர்பார்க்கிறீங்க. சரி பிரதர், இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எருதாட்டம்னா என்ன, எங்கள்னா என்ன, பொங்கலுடைய வகைகள் என்னன்னு சொல்லி பல்வேறு செய்தியில வந்து நம்ம வந்து வெற்றி மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய காளையோட வந்து ராஜா அவரோட வந்து நம்ம பல்வேறு செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இளைஞரும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய தமிழருடைய பாரம்பரியம் பண்பாட்டை காப்பாற்றணும், வீரமிழந்த மண்ணை வந்து நேசிக்கணும். கண்டிப்பா ஒவ்வொரு என்ன பண்ணணும்னா நம்முடைய காளையை எடுத்து வளர்த்தணும், இளைய தலைமுறைக்கு என்ன பண்ணணும் இந்த செய்தி வந்து கொண்டு சேர்த்தணும் என்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் தெளிவுபடுத்துறேன். என்னுடைய சேனலுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி காலை 143. இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் வரும். அதனால வந்து வெற்றி காலை யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.